திரு ரஜினிகாந்த் சார், பாஜக அதிமுக என்ன வேணா போகிறாங்க, நம்ம திமுக கூட்டணியில் இருக்கோம் அப்படின்னும் போது நம்முடைய கூட்டணி வலுவாக இருக்கிறதா, நம்ம தேர்தல் எப்படி எதிர்கொள்ள போகிறோம், நம்ம கூட்டணி இன்னும் எப்படி வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதா ஒவ்வொரு கட்சியினுடைய சிந்தனையும் செயல்பாடுமாக இருக்கும். ஆனால் தொடர்ந்து அதிமுக மூலமாக பாஜக உள்ளவரை பார்க்குறாங்க, அதிமுக விழுங்க பாஜக பார்க்குது, ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கிறது பின்னணி என்ன, காரணம் என்ன? முதல்ல ஒரு சேலம் மணிகண்டன் அவர்கள் நிறைய பேசினார். அதில் சில வார்த்தைகளை இடையில விட்டார். நான் இடைமறிச்சிருக்க முடியும், அது வேண்டாம் அப்படின்னு நாகரிகங்கிறது அமைதியாக உட்கார்ந்துருந்தேன். குறிப்பாக மணிகண்டன் சார் என்ன மாதிரி பேசுவார்னு மக்களுக்கு தெரியும். அதனால் 15 கோடி 10 கோடின்னு அவர் சேர்த்தை வாரி அது எங்கள் தலைவரையும் சேர்த்து ஆதாரம் இடைமறிக்காதீங்க. நான் என்னுடைய பதில் விட சொல்ல உங்களுக்கு அடுத்த வாய்ப்பு வரும், கண்டிப்பாக நீங்கள் பதில் சொல்லுங்கள். அப்படி ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுவது மணிகண்டன் சாருக்கு புதுசல்ல. அவர் அப்படி தான் பேசுவார். அவருடைய நாகரிகமான பேச்சு இந்த தமிழகமே அறியும். ரைட், அதை விடுங்க. 2021 நாங்கள் முதல்ல வச்ச செய்தி பிஜேபி கூட்டணியோடு இருந்தோம் அப்படின்ட்டு நாங்கள் அன்றைக்கே அறிவித்தோம். அன்றைக்கி இருந்த அரசியல் சூழலில் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எங்களை அழைத்து பேசும் பொழுது, நீங்கள் நான் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு திமுக தலைமையிலான கூட்டணி தான், நீங்கள் எங்கள் கூட்டணியில் இடம்பெறுங்க, நீங்கள் பிஜேபி கூட்டணின்னு எதுக்கு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த தலைமையிலான கூட்டணியில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அரசியல் சூழல் அன்றைக்கி இருந்த அனைத்து விதமான தட்பவெட்ப நிலையெல்லாம் இது பண்ணி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நாம் திமுக தலைமையிலான கூட்டணியில் அங்கே வகிக்கிறோம். அதுவும் எந்த அடிப்படையில்னா குறைந்தபட்ச செயல் திட்டத்தை அப்போ கலைஞர் ஏற்படுத்தியிருந்தார். அந்த குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருந்ததால், அந்த செயல் திட்டத்தின் மீது உடன்பாடு இருந்ததால் நாங்கள் அந்த கூட்டணியில் இடம்பெற்று தெளிவாக அறிவித்தோம். சரி, நாங்கள் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணி தான் அங்கே வைக்கிறோன்னு அறிவித்தோம். சரி, அது ஒரு விஷயம். இன்னொன்று அவர் சார் சொல்கிறாரு, அடுத்த வீட்டை ஏன் எட்டி பார்க்குறாங்க, அடுத்த வீட்டை எட்டி பார்க்குற அவசியம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. எங்களை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் திமுக அதிமுக அப்படின்னு இருக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ திமுக அதிமுகங்கிற இந்த எதிர் முனை திமுக வெர்சஸ் பிஜேபின்னு வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் பிரச்சனை. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி என்னவோ ஆகிட்டு போகிறாரு. எடப்பாடி பழனிசாமி தன்னை திமுக வெர்சஸ் பாஜக வந்தாலும் திமுக இன்னைக்கு உறுதியாக வலுவாக இருக்குன்னு நீங்கள் நம்பும் போது யார் வந்தாலும் என்ன? இல்லை அப்படி கிடையாது. அது பெரிய ஆபத்து தான். அதிமுக இல்லை, அந்த இடத்துல திராவிட கட்சி இல்லாத ஒரு சூழலில் அதாவது பாஜக சார் அது மதவாதத்தை தன்னுடைய கொள்கையாக கொண்ட கட்சி. இந்த நாட்டை இந்துத்துவ நாடாக மாற்ற வேண்டும் என்கிற லட்சியம் கொண்ட கட்சி. அது சமூக நீதிக்கு எதிரான கட்சி. சரி, சமூக நீதி இங்கே இருக்கக்கூடாது, இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது, இங்கே என்ன சொல்கிறது, பிராமணருடைய பேலாதிக்கத்தில் இந்த நாடு இயங்க வேண்டும், சனாதன தர்மத்தை இந்த மண்ணின் தர்மமாக சட்டமாக மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படை கோட்பாடு கொண்ட கட்சி. சரி சரி. இப்போ நாங்கள் கட்டி வெறுமனே சாதாரணமாக உடம்புல ஏற்படுற கட்டியைக்கு நம்ம சிகிச்சை கொடுக்க முடியும். புற்றுநோய்க்கு சிகிச்சை கொடுக்குறது அவ்வளோ சாதாரணம் இல்லை. பிஜேபியை பொறுத்தளவுக்கு புற்றுநோயை போன்றது. ஆர்எஸ்எஸ் பிஜேபி பொறுத்தளவுக்கு புற்றுநோய் போன்றது. அப்படி சொல்லி முடிச்சிடறேன். அந்த புற்றுநோய் இங்கே தமிழ்நாட்டில் பரவிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய அக்கறை. எடப்பாடியாக இருந்தான்னா, சசிகலாவாக இருந்தானா எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. எடப்பாடி சார் ஏதோ சொன்னார், எடப்பாடி அதன் பிறகு ஒரிஜினல் ஓனர் அப்படின்னாரு. சசிகலா இல்லைன்னா எடப்பாடி எங்கே ஓனராக போகிறாரு? இன்றைக்கும் அது பிரச்சனையாக இருக்குன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி இந்தியா முழுவதும் பிஜேபி என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த கட்சியோடு முதல்ல கூட்டணி வைக்கிறாங்கன்னா அந்த கட்சியை கபலீகரம் பண்ணிடுறாங்க, அழிச்சிடுறாங்க. அதிமுக நிலைமை அப்படி தான் ஆகிப்போச்சு. நீங்கள் அதிமுக தேருமா தேராதாங்கிற சூழல் நீங்கள் உருவாகி போச்சுன்னா, இல்லை 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 நீங்கள் அவ்வளோ பேசுனீங்க, நான் அமைதியாக இருந்தேன். இல்லை நீங்கள் பிடிச்சி வச்சுன்னா பாஜகவோட மோசமான இந்துத்துவ கட்சி அதோட கூட்டணி வச்சிருக்கீங்களா? அதை பற்றி நீங்கள் அதாவது என்னன்னா, அதை விடவும் மோசமானது அவங்க இனவாதம் பேசுகிறவங்க தானே ஒழிய உங்களை போன்ற வெறுப்பு அரசியலை பேசுறவங்க கிடையாது. இந்த நாட்டை இந்துத்துவ நாடாக மாற்ற வேண்டும் என்கிற கொள்கை கொண்டவங்க கிடையாது. அப்போ அது மிகவும், அதாவது உலகத்திலேயே விஷத்தனமான, உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான ஒரு கட்சின்னு சொன்னால் அது பாஜக தான். எங்களுக்கு எந்த மாற்று கருத்தில் எங்களுடைய அக்கறை பழனிசாமி மீது கிடையாது.
அதிமுக மீதும் கிடையாது. எங்களுடைய அக்கறை இந்த தமிழ்நாட்டின் மீது இருக்கிறது. இன்னைக்கு என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நீதியின் மீது இருக்கிறது. நீங்க அந்த சொல்றது சமூக நீதியை காப்பாற்றுவதற்கு இங்கே பிஜேபி கால் ஊனிவிடக் கூடாது என்பதில் நாங்கள் அக்கறையாக இருக்கிறோம். சாரு சொல்றாரு நாங்க கணவன் மனைவி நாங்கள் வந்து இணைஞ்சு வாழ்கிறோம், எங்களுக்குள்ளே எப்படி ஒரு பிரிவினை ஏற்படுத்த முடியும்? ஒரு சந்தேகத்தை எவனை வேணுமாலும் கிளப்பிட்டு போயிட முடியுங்க. ஒருத்தன் வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே பொய்யான தகவல் அவங்க அதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட். அவங்க கோயபல்ஸ் உடைய வந்து வாரிசுகள் இவங்க. எந்த பொய்யும் வந்து தொடர்ச்சியாக சொல்லி உண்மையாக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட கோயல் பல்ஸ் பிரச்சாரம் நடக்கிறது. எங்கள் தலைவரை உங்கள் தலைப்புக்கு வரேன், எங்கள் தலைவரை வளைக்க பார்க்குறாங்க. எங்கள் தலைவரை வந்து அதாவது இவர் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் அக்கறைப்படுறீங்க? அவர் பல விஷயங்கள் சொன்னார். ஏன் எடப்பாடிக்கு வந்து வாழ்த்து சொன்னார், ஏன் வந்து விஜய்க்கு வாழ்த்து சொன்னார். சார் நாளைக்கு மணிகண்டன் சார் போனாலும் வாங்க தம்பி நல்லா இருக்கீங்களான்னு தான் கேட்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நாகரிகமான ஒரு கேள்வி அவர் கேட்டார். என்னன்னா இல்லை அந்த கேள்வி நான் சொல்லிடுறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. இப்போ பாஜக அதிமுக மூலமாக தமிழகத்தில் கால் ஒன்றை பார்க்குறாங்க. பாஜக வரக்கூடாதுங்கிறதா விசிகாவுடைய நிலைப்பாடாக இருக்கு அப்படின்னும் போது இப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமைய காரணம் என்ன அப்படின்னா ஆப்போசிட் திமுக ஒரு வலுவான கூட்டணியில் இருக்காங்க. அப்போ அவங்க எதிர்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும் அப்படின்னும் போது ஏற்கனவே அமைந்த கூட்டணி வாக்கு வங்கிலாம் தெரியும், மீண்டும் அமைக்கலாம் அப்படிங்கிறத அமைக்கிறாங்க. 2024 பாஜக வேண்டாம் அப்படின்னு அதிமுக பிரிஞ்சு வரும்போது அவங்க தனித்து களம் கண்டாங்க. அப்போ விசிகா போயிருக்கலாம் இல்லையா, சப்போர்ட் பண்ணல. இப்போ நம்ம அதிமுக நம்ம சப்போர்ட் பண்ணாம விட்டோம் அப்படின்னா அதிமுக பாஜக யூஸ் பண்ணிப்பாங்க, அது வந்து பாஜக தமிழ்நாட்டுக்கு ஆளுன்ற ஏதுவாக இருக்கும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஒரு விஷயம் சார், அது வந்து என்னன்னா முதல்ல அதிமுக நம்பகமான ஒரு கட்சியாக அன்றைக்கு இருந்ததாங்கிறது கேள்வி. காரணம்ன்றீங்களா? இல்லைன்றீங்க. நிச்சயமா என்ன சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி, இந்த 2024 மட்டுமல்ல இனி எந்த காலத்திலும் பிஜேபியோட கூட்டணி கிடையாது. இல்ல அந்த மாதிரி நிறைய தலைவர்கள் நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. சூழலுக்கு ஏற்ற மாதிரி முடிவுகள் மாறிக்கிட்டு. இல்ல இதை நீங்க சாதாரண திமுக எதிர்கொள்ளனா ஒரு வலுவான கூட்டணி தேவைங்கிற போது ஆட்டோமேட்டிக்கா பாஜக சேர்வது வலுவான கூட்டணி கிடையாதுன்னு அவருக்கே தெரியும் சார். அவர் மிரட்டி உட்கார வைக்கப்பட்டாருன்னு அவருக்கு தெரியும் சார். நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுங்க, தன்னை வந்து நிரூபித்தார்னு சார் சொன்னார்ல, எங்க நிரூபிச்சாரு சார்? அவர் மிரட்டி கூப்பிடப்பட்டாரு ஐடிசி ஹோட்டலுக்கு, மிரட்டி ஐடிசி சோலாவுக்கு கூப்பிடப்பட்டு அமித்ஷா ஒரு பக்கத்தில் பொம்மை மாதிரி உட்கார வச்சுட்டு கூட்டணி குறித்து அமித்ஷா அறிவிச்சுட்டு போறாரு. அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர்னு அறிவிக்கல. அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமியை ஒரு கன்சென்ட் கூட கேட்கல, இவரே வந்து டிக்ளேர் பண்றாரு, கூட்டணி ஆட்சின்னு டிக்ளேர் பண்றாரு. இப்ப எல்லாமே எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கப்படுது. செங்கோட்டையின் மூலமாக நெருக்கடி கொடுக்கப்படுகிறது, வேலுமணியால் தங்கமணியால் நெருக்கடி கொடுக்கப்படுகிறது. நான் என் கூட்டணியில் இல்ல பிஜேபியில் வந்து சேரலன்னு சொன்னா நான் வந்து செங்கோட்டையனை பொதுச்செயலாளர் ஆக்கிடுவேன், நான் செங்கோட்டையனை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கிடுவேன் என்று நெருக்கடி கொடுக்கப்பட்டு மிரட்டப்பட்டு தான் உட்கார வைக்கப்படுறாரே தவிர பழனிசாமி வந்து ஒரு பொம்மை மாதிரி உட்கார வைக்கப்படுறாரே தவிர பழனிசாமி சுய முடிவு எடுக்கல, சொந்த முடிவு எடுக்கல. ஆனால் பழனிசாமி இந்த தேர்தலையும் தன்னை நிரூபித்திருந்தால், இந்த தேர்தலையும் பிஜேபியோட கூட்டணி இல்ல எந்த காலத்திலும் இல்லைன்னு சொன்னார்ல, அதை நிரூபிச்சிருந்தார்னா நிச்சயமாக பழனிசாமி ஒரு நம்பகமான ஒரு நபராக மாறி இருப்பார். இன்னைக்கு மக்கள் மத்தியில நம்பக அற்ற ஒரு தலைவராக இன்னைக்கு பழனிசாமி மாறி இருக்கிறார். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. 2024 இது நம்பகமாக தான் தெரியல, பிஜேபியோட ஏதோ ஒரு உள்ளடி வேலையை வச்சுக்கிட்டு இவர் வந்து இப்படி வந்து நடிக்கிறார்னு சொன்னதை உடனே தேர்தல் முடிஞ்ச உடனே நிரூபிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் எப்படி எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை உரிய நபராக இருக்க முடியும்? சரி பேசுவோம்.